ஏங்கிறது ஒரு சப்ப மேட்ருங்க. இருக்கிற விஷயத்தை இல்லாத மாதிரி காமிக்கிறதும், இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறதும், இருக்கிற விஷயத்தையே வேதனை மாதிரி காமிக்கிறதும் தான் ஏஐ. அந்த ஏஐயில் இப்போ இருக்க பிராண்டில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுற பிராண்ட் எது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எதிர்பார்த்து வராதிங்க, சுமாரான வீடியோ தான். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது லெஃப்ட்டில் இருக்கிறது சாம்சங், ரைட்டில் இருக்கிறது கூகுள் பிக்சல் ஃபோனு. அதுலேயும் இதுலேயும் ஒரே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். இப்போது இதோட டெஸ்ட் என்னென்னா, லெஃப்ட்டில் இருக்க தூரத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா, லெஃப்ட்டில் இருக்க சாம்சங்லேயும் ரைட்டில் இருக்க கூகுள் பிக்சல்லையும், அந்த பில்டிங்கை அந்த இடத்துலேருந்து டெமாலிஷ் பண்ண போகிறோம். உடனே நான் ரியல் எஸ்டேட்காரன் நினச்சிடாதீங்க, அதை ஏஐயை வச்சு டெமாலிஷ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல இருக்க பில்டிங்கை தூக்கிட்டு அந்த இடத்த என்ன வச்சு மேட்ச் பண்ணுது, பேக்ரவுண்டெல்லாம் சீம்லெஸ்ஸாக எடுத்துருக்கா, அந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணது தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ. இப்போ சாம்சங்லேயும் செலக்ட் பண்ணியாச்சு, கூகுள்லேயும் நம்ம டெலிட் பண்ண போகிற விஷயத்தை செலக்ட் பண்ணி தூக்கிட்டோம். இப்போ ரெண்டுத்துலேயுமே டெலிட். ஆனால் கூகுளில் இருக்க ஒரு பெரிய மைனஸ் பண்ணனா, டெலிட்ன்ற ஆப்ஷன் கிடையாது. லெஃப்ட்டில் சாம்சங்கில் பண்ண முடியும், ரைட் சைடில் கூகுள் பிக்சலில் அப்படியே ஃப்ரேம்லேருந்து வெளில கொண்டு போயிட்டு தான் அதை வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ண வைக்க முடியும். இப்போ 2 ஏஐயோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ரிசல்ட்டுனாலே லைட்டாக பீதியாக தான் இருக்குல்ல. கூகுள் பிக்சல் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. கூகுள் பிக்சலில் அந்த இடத்துல இருந்த மாதிரியே காமிக்கல. சாம்சங்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. சாம்சங்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறத பக்கவாக தூக்கிச்சு. இன்னும் சாம்சங் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட், அதனால் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் கலர்ஸ்லாம். கூகுள் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும் கலர்ஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுத்துலேயுமே பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரில. அந்த இடத்த பக்காவாக மேட்ச் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல இருக்க அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் மரங்களையும் இது ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாமல் கூகுள் பிக்சலில் பாருங்கள், இது பாருப்பா 3 ஆப்ஷன் இருக்குது, எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குது. சாம்சங் அந்த மாதிரி கொடுக்காது. ஒரிஜினல் பிக்சரில் இருக்குது, ஆனால் இல்லை ஆனால் இருக்குது. இது தாங்க ஏஐ, இவ்வளவு தான் கம்ப்யூட்டர். இப்போது இதையே அடுத்து வேறு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த செட் ஆஃப் ஃபோட்டோஸில் சில விஷயங்கள் எடுக்கிறதோ, டெலிட் பண்ணுறதோ, ரீசைஸ் பண்ணுறதோ, இல்லை மூவ் பண்ணி வேறு இடத்துல வைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் 2 ஃபோன்லேயும். ஸோ அது எப்படி இன்றைக்கி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான வீடியோ தான் இது. ரொம்ப பெரிய டிப் வீடியோலாம் கிடையாது. பட் இதை பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 ஃபோனில் எந்த ஃபோன் பெட்டராக இருக்கும் ஏஐ வைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்சங்கில் பண்ணும்போது பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன மீட்டா டேட்டா வந்துடுது, கீழியும் வந்து மாடிஃபைட் வித் ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றான். பட் கூகுளில் அதெல்லாம் காமிக்க மாட்டான். இப்போ 2துலேயுமே அடுத்த ஃபோட்டோ, இந்த மரத்தை ஃபஸ்ட்டு தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ கையால் 2துலேயுமே வந்து வரையணும். நம்ம ஃபஸ்ட்டு இதில் வரைஞ்சோம், அந்த பில்டிங்கை வரைஞ்சி எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்தது. இப்போது லாங் ப்ரெஸ் பண்ணால் அது அப்படியே செலக்ட் ஆகும். சாம்சங்கில் மரம் பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிருக்கு, சுற்றி இருக்க இலை மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. பிக்சலில் சுற்றி இருக்க பில்டிங்கு, செவுரு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுச்சு சேர்த்து. ஸோ டெலீட் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் இது என்ன கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன முக்குது. ஓகே, இது கூகுள் பிக்சல் சைடில் ஒரு வீடே கட்டிட்டாரு கூகுள் கொத்தனார். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மரத்தை கொஞ்சம் சின்னி கல்லாக பண்ணி கொடுத்துருக்கு சாம்சங், அவ்வளோதான். மரத்தோட சைஸ் மட்டும் சின்னது பண்ணியிருக்கு, பட் ஓரளவுக்கு நம்புற மாதிரி பண்ணியிருக்கு. பட் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா துண்டாக ஏதோ நடுவுலேருந்து ஒரு வீடு முளைச்ச மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், அதுக்கிட்ட இவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக என்னங்க அது. லெஃப்ட் சைடில் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது அந்த டிசைனு. அண்ட் கூகுளில் மற்ற ஃபோட்டோஸ் எல்லாம் வருமே, அதெல்லாம் எங்கே போச்சு இருங்க. கூகுளில் இது வேண்டாம்னா வேறு ஆப்ஷன்ஸ், சாங் வேணுமா சாங் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது. இது பாருங்கள், ஃபைட்டு இதில் இருக்க வீடியோ சரியில்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு க்யூவில் நிற்கும் போது ஒரு ஷெல்டர் போட்டிருப்பாங்களே, அது மாதிரி எதையோ காமிக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லை. இது ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியல. பட் இந்த இடம் ஏதோ ப்ரொப்பல்லர் மாதிரி என்னென்னமோ வச்சு இது கொஞ்சம் துண்டாக தெரியுது. பட் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ஒர்க் தான் பண்ணியிருக்கு. இது காலனி மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த காலனி கொத்தனார் ஓகே, இதை நான் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியல. ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது.
பட் கூகுளில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு அடுத்து தான் அதில் இன்னும் இம்ப்ரூவைசேஷனோ டெலிட்டோ பண்ண முடியும். அதை கண்டினியூ பண்ண முடியாது. வேறு சாம்சங்கில் அப்படி கிடையாதுங்க. நம்ம கடையில் சேவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா டேரெக்டாக டெலிட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ண முடியும் சார். அடுத்து வீட்டையே தூக்கி பார்த்துடலாம். அந்த இடத்துல இருக்க வீட்டை சாம்சங்கில் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறேன். இதில் ஃபுல் வீடு கட்டியிருக்கிறதுனால கொத்தனார்கிட்ட சொல்லி அந்த ஃபுல் வீடியும் இடித்து தள்ளியிருக்கோம் அந்த இடத்துல இருந்து. கூகுள் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு. சாம்சங் இப்போ தான் டெலிட். ஓகே, இப்போ ரெண்டும் சேர்ந்து ரன் ஆகுது. பார்ப்போம் யார் பெட்டராக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. என்னடா மேகம் என்ன ஒரே புகை மூட்டமாக இருக்குது. கூகுள் நம்மளை சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சாம்சங் ஓகே, சாம்சங் அந்த இடத்துல வேற ஒரு வீடு தான் ஜென்ரேட் பண்ணிருக்கு. மாடியில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஏதோ போட்டிருக்கு. இன்னொரு வீடை தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு சாம்சங்கில். அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு, ஐ மீன் ஸ்மால் சைஸ் ஹவுஸ் சரி பண்ணி கொடுத்துருக்கு. மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல். ஓகே, இது ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது. ரைட் சைடில் வந்து என்னங்கடா வெட்ட வெளியாக இருக்குது. ஏங்க அது ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து ஒரு 20வது ஃப்ளோர் மாதிரி ஆக்கி கொடுத்துருக்கு. சுற்றி காடுகள். இதுதான் அமேசான். இங்கே தான் வந்து அந்த எரும மாட்டின்னு ஒரு தெய்னம் இருக்குல்ல, அது எடுக்கிற இடம்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா காடாக இருக்குது. அதுவும் ரொம்ப ஏதோ உயரமான மாடியிலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ. ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்குது. அதுவும் வந்து பச்சை பார்த்த உடனே டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி இல்லை. ஓகே தான். ஸோ இப்போ அடுத்த ஃபோட்டோக்கு போவோம். இப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இதை செலக்ட் பண்ணியிருக்கேனாக்கா எல்லா இலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் தூக்கினாக்கா அந்த இடத்துல வேறு ஏதாவது வச்சு பண்ணுதா இல்லை சுற்றி இருக்கிறதே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிக்சல்லையும் சரி, கூகுள்லேயும் சரி, சாம்சங்லேயும் சரி ஒரே மாதிரி பார்ட் ஆஃப் இலையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்த மட்டும் ரீஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இல்லை, எதுவும் மாற்றங்களே இல்லை. பழைய எம்ஜிஆர் படங்கள் மாதிரி அதில் மறு வச்சிருக்கு, மறு வைக்கலாம், அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தாங்க. மறு வச்சு மறு வைக்காமல் ரெண்டே கேரக்டர் தான் கொடுக்குது. அந்த இடத்துல பெருசாக மாறின மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. அப்படியே தான் இருக்குது. அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண மாதிரியே இல்லை. என்ன ஒரு கொடுமை, இதில் நான் மாற்றிட்டேன்னு வேறு மெட்டா டேட்டா க்ரியேட் பண்ணுறான் சாம்சங்கு. ஏண்டா மனசாட்சி இருக்காடா உனக்கு? இல்லை, இதில் சுத்தமாக எதுவும் சேஞ்சஸே தெரியல. ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டுமே. இப்போ ஓகே, இப்போ ஃபுல்லாக அந்த இலையில் இருக்க மொத்த ஏரியாவும் செலக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்கலாம். இதில் கூகுளில் செலக்ட் பண்ணியாச்சு. சாம்சங்கில் நீ என்ன சுற்றுனாலும் நான் எடுக்கிறத தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடிவாரத்துலேருந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுத்திருக்காரு சாம்சங்கு. இதில் என்ன செலக்ட் பண்ணாலும் ஒரு அளவுக்கு தான் செலக்ட் பண்ணுது, ஃபுல்லாக செலக்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, எனிவே அது ஆகிற வரைக்கும் ஆகட்டும். சேம் கூகுளில் வந்து அதே மாதிரி தான். மறு வச்சு ஒருத்தன், மறு வைக்காமல் ஒருத்தன். வேறு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, பார்க்கும்போதே தெரியுது. அது ஒன்றும் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. நான் நடுவில் பூக்கள் இது மாதிரி ஏதாவது போட்டு பயங்கரமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை, பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸே தெரியல. பட் இதில் வந்து கீழே அந்த இலைக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஏதோ டப்பா மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அது ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டும் பார்க்குறதுக்கு. அது எடிட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. ஓகே, இப்போது சைடில் வேறு எதையாவது தூக்கி பார்ப்போம். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு குட்டி தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கலரில். அந்த தொட்டியை டெலிட் பண்ணி பார்ப்போம். இப்போது இது ஒன்று. ஓகே, இப்போது ரெண்டுத்துலேயும் அந்த குட்டியாக பிளாக் கலரில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. அந்த தொட்டியை டெலிட் பண்ணுவோம். ரெண்டுத்துலேயும் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஜென்ரேட் பண்ணாக்கா வேறண்டா. எனக்கு என்னமோ கூகுளில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிற மாதிரி இருக்குது சாம்சங் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, கூகுளில் அழகாக அந்த இடத்துல இருக்க டைலியே திரும்ப அந்த இடத்துல வச்சு அது ஒரு பொருள் இல்லாத மாதிரி க்ரியேட் பண்ணிடுச்சு. பட் சாம்சங் பார்த்தீங்கன்னா தொட்டி எடுத்துகிட்டு டப்பா வச்சுருக்கேன் அந்த இடத்துல. அந்த தொட்டி எடுத்துகிட்டு டப்பா வைக்கிறதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம். அது என்ன பண்ணுதுன்னு புரியல. அது எதுக்காக அதை பண்ணிச்சுன்னு எனக்கு வேண்டாங்கிறதுனால தான் தூக்கினேன். உனக்கு இது வேண்டாம்னா இதை வேணால் வச்சு கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி அதையோ வச்சு கொடுத்துருக்கு. அண்டு சாம்சங் கூகுளில் அதே கடுப்பு தான். ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ணி எடிட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் இருக்கும். உங்களுக்கு கடியாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு ஃபோட்டோவில் 10 எடிட் பண்ணோன்னா 10 ரூபா சேவ் பண்ணோம். அடுத்து ராஜா பகூத் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவருக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜன்னலையே தூக்கி பார்த்துருவோம்.
ஜன்னலை டெலீட் பண்ணால் அந்த இடத்துல என்னத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி செக் பண்ணலாம். இப்போது சாம்சங்கில் ஜன்னல் செலக்ட் பண்ணியாச்சு, பிக்சல்லையும் ஜன்னலை செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயுமே டீசெலக்ட் பண்ணி அது செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணியாச்சு. ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல பக்கத்தில் இருக்க செவரை வச்சு மேட்ச் பண்ணி ஃபுல்லாக செவர் ஆக்கிடும். எஸ், பக்கத்தில் பக்காவாக செவர் ஆக்கிடுச்சு. அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி ஆக்கி கொடுத்துருச்சு. டேய், சாம்சங் ஒன்றுமே பண்ணல. பேசிக்காக பெரிய ஜன்னலுக்கு பதிலாக சின்ன ஜன்னல், எனக்கு அந்த ஜன்னல் வேணான்ட்டு தான் இடித்ததே. அதை டெலீட் பண்ணி தூக்குனதே வேண்டான்ட்டு தான் அதை திரும்ப வச்சு கொடுக்கறதுக்கு நான் அந்த ஜன்னலையே வச்சுருந்துருப்பேன். எதுக்கு இது வச்சுருக்கீங்க? இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் சாம்சங்க்கு. இது ஒரு தடவை செகண்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். திரும்ப இந்த தடவையாவது அவன் ஏதாவது பண்ணுறான்னு அதை செக் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாகவே டெலீட் பண்ணி பார்ப்போம் அது என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பக்கா சீம்லெஸ்ஸாக இருக்குங்க. கூகுள் பிக்சரில் ஃபுல்லாகவே செவுரு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ண மாதிரி தான் தெரியுது. விஷயம் தெரியாதவன் பார்த்தா அந்த இடத்துல டேய் சாம்சங் என்னடா இது, நீங்கள் என்ன வேணும் சார், அந்த இடத்துல சன்ஷேட் இருக்குது சார், ஜன்னல் இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரானா எனக்கு புரியல. எத்தனை தூக்கினாலும் அதை விட சின்னதாக ஒரு ஜன்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கா. எனக்கு புரியல. அது சாம்சங் வந்து இந்த இடத்துல ரொம்ப மொக்கையாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் பிக்சல் எனக்கு தெரிஞ்சு நறுக்குன்னு பண்ணியிருக்கு. அந்த இடத்துல தூக்கி பக்காவாக சேர் வச்சுருக்கு. அடுத்து ஓகே, இதில் என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ உட்காந்துருக்கார் இல்லையா, அவரை இடம் மாற்றி பார்ப்போம். புரியுது, உட்காரும்போதே அவன் இடம் மாதிரி உட்கார வேண்டியதானான்னு. அது ஏஐக்காக பண்ணுறது இல்லையா. ஸோ அவரை கொஞ்சம் முன்னாடி நவுத்தி உட்கார வச்சு ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். அவர் எந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸாக அவரை வந்து இடம் மாற்றி உட்கார வைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் முன்னாடி நோக்கி வச்சுருக்கு. ஸோ அவன் இல்லாத இடத்துல இந்த ஆளை தூக்கின இடத்துல என்னத்தை வச்சு ஃபில் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். ஓகே, பிக்சல் பக்காவாக அந்த இடத்துல அந்த கார்னரை டிடெக்ட் பண்ணி ஒரு கார்னர் செவரு போட்டு அந்த இடத்த மேட்ச் பண்ணிடுச்சு. இதில் என்னமோ என்னன்னே புரியலையே. ஏசி பாக்ஸுக்கு கொஞ்சம் ஏசியோட அவுட்டுக்கு கொஞ்சம் சின்னதாகவும் ரவுட்டரை விட கொஞ்சம் பெரியதாகவும் ஏதோ ஒரு புது இன்வென்ஷன் சாம்சங் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது எனக்கு தெரியல. போஸ்ட் பாக்ஸா அது என்னன்றதே புரியல, என்னமோ போட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணணுன்ற தாட்டாவது வந்தது. பட் சாம்சங்கில் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்கின் டோன் ரேசிஸ்ட் கிடையாது, கோட்ஸில் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டிங் டிஃப்ரென்ஸ் காமிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வேறு சாம்சங்கில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டிங் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆன மாதிரி தெரியுது, சுற்றி இருக்க லைட்டிங். இப்போ ஆளை தூக்கி மரத்து மேலே உட்கார வச்சு, ஏய் அது என்னடா செந்தில் ஒரு படத்தில் வருவாள், நாங்கள் ஒன்ஸ் போவோம், டூஸ் போவோம், த்ரீஸ் போவோம், அந்த மாதிரி அது மண்டே ஏதோ பண்ணி வச்சுருக்கு. பின்னாடி இந்த இலையோட சேர்த்து இது பக்காவாக தலையை டிடெக்ட் பண்ணி கரெக்டாக ரவுண்டாக அந்த ஸ்மைலியை மட்டும் எடுத்துருக்கு. ஓகே, இந்த ஆளை மரத்து மேலே உட்கார வச்சா என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். அதில் ஓகே மரத்தில் உட்கார வைக்குது. பட் சேம் இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு அந்த லைட்டிங் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் பெருசாக வரல. அஃப்கோர்ஸ் இங்கே இருக்க ஆளை தூக்கி உட்கார வைக்கணும். பட் இதில் கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் ரொம்ப டார்க்காக ஸ்கின் கலர்ஸ் காய்ச்சி இது பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அதான் தலைக்கு மேலே இருக்க அந்த ஒரு கொசுறு முடியை வந்து அது விடாமல் எல்லா ஃபோட்டோலையும் வச்சுருக்கு பாருங்களேன். இது ஓரளவுக்கு அதை பக்காவாக டிடெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. பட் இது கால்லாம் வந்து சப்பையாக கட் பண்ணி எடுத்துருக்கு. அது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்டா அக்கிளுங்கீழே கூட கொடுத்து வச்சுருக்கு. ஆம்பிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா தென்னை ஓலை முளைச்சிருக்கு இந்த ஆளுக்கு, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு ஏஐ. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு மரத்துக்கு மேலே போகிறது ஓகே ஃபைன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நடக்காத ஒரு விஷயம். அது ஏஐ வச்சு பண்ணும்போது எனக்கு என்னமோ இதில் சாம்சங்கில் ஓரளவுக்கு பளிச்சுன்னு இருக்க மாதிரியும் கூகுளில் ஓரளவுக்கு டல்லாக இருக்க மாதிரியும் அதே மாதிரி டிடெக்ஷனும் பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு நவுத்தினாக்கா பிக்சலில் இப்போது இங்கே ஒரு ஆள் நிற்கிறான்ல, இப்போ நம்ம அந்த ஆளையே தூக்க போகிறோம். அதாவது கத்திலாம் வச்சில்ல, ஏஐயை வச்சு. ஸோ ஏஐயை வச்சு டச் பண்ண உடனே கூகுள் பக்காவாக ஆளை டிடெக்ட் பண்ணிடுச்சு. எஸ், சாம்சங்கும் பக்காவாக டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அது தூக்கலாம். ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணி அந்த இடத்த எப்படி அது சீம்லெஸ்ஸாக க்ரியேட் பண்ணுது, ரீக்ரியேட் பண்ணுது பேக்ரவுண்டை அப்படின்னா இல்லாத ஒரு விஷயம். ஓகே, ஆனால் கூகுளில் எனக்கு தெரிஞ்சு அந்த கிரில்லுக்கு நடுவில் ஒரு டிவைடர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து அந்த ஆள் மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஓகே சாம்சங்கில் பக்காவாக டிடெக்ட் பண்ணியிருக்கு, கொடுக்கல. ஆனால் என்ன ஒன்று பண்ணிடுச்சுன்னா கதவுக்கு நடுவில் ஒரு வாட்டை, அது கதுவே போடாமல் இருந்திருக்கலாம்.
அப்படி ஒரு ஓட்டையை கிரியேட் பண்ணிடுச்சு, ஏஐயில் ஒரு ஓட்டை. இது வந்து பக்காவாக இருக்குது. பட் அந்த க்ரில்லு சரியான பேட்டர்னில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். பட் இது எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்கு கூகுள் பிக்சல். ஓகே, அந்த ஓட்டையை மட்டும் இப்போ என்ன பண்ணுவோம், சாம்சங்கில் ஓட்டைக்கு மட்டும் ஒரு ரீஅட்டெம்ப்ட் கொடுத்து பார்ப்போம். சாம்சங்க்கு பாவம் டெலீட் பண்ணி அந்த ஓட்டையை என்ன பண்ணுதுன்ட்டு. ஏன்னா செய்ய முடிஞ்சு செய்யாமல் விடுதா இல்லை செய்யவே முடியலையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம க்ரில் இப்படி தான் இருக்குன்ற ஒரு தாட்லேயே அந்த க்ரில்லை பார்க்கும்போது இது தப்பான க்ரில், இது டிசைன் தப்புன்ற மாதிரி தோணுதான் தெரியல. ஓகே, சாம்சங் கரெக்ட் பண்ணிடுச்சது. அந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது ஓகே இப்படி தான் க்ரில் இருக்குன்றதுனால எனக்கு அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியுது. இந்த சைடில் அந்த குறுக்கில் கம்பிகள் மிஸ் ஆகிறதுனால எனக்கு அது கொஞ்சம் மாதிரி டூப்ளிகேட்டாக தெரியுது, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியுற மாதிரி இருக்குது. பட் அது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ட்ரா தான். எனக்கு தெரிஞ்சு கூகுளில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அந்த குறுக்கில் இருக்கிறது மட்டும். பட் எஸ், இது ரெண்டுமே ஓரளவுக்கு மோரலில் சேம் தான். இப்போ என்ன பண்ணுவோம், இது நின்றுட்டுருக்கா இல்லையா, அவர் சட்டையை கட்டி பார்ப்போம். அதாவது லிட்டரலாக இல்லை, ஏஐயை வச்சு சட்டையை கட்டினா அது என்ன பண்ணுது அப்படின்ற. இது வந்து ரொம்ப ஆப்வியஸ்லி இப்போ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ மார்ஃபிங்லேருந்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அதனால் இது மாதிரி பண்ண விடுதா ஏஐன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஐடியலி பண்ண விடக்கூடாது, ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அது. ஸோ அதனால் பண்ண விடக்கூடாது. பட் ஓகே, சாம்சங்கில் வந்து ஓகே சாம்சங்கில் டிடெக்ட் பண்ணுது. பட் கூகுள் பார்த்தீங்கன்னா கையெல்லாமும் சேர்த்து டிடெக்ட் பண்ணுது. அது ஏன்றது தெரியல. சாம்சங்கில் கையெல்லாம் டிடெக்ட் பண்ணல, டிஷர்ட் மட்டும் தான் டிடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பேர் பாடி கிரியேட் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய காணும். கையே காணும். அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் திரும்பி நிற்கிதா இந்த பக்கம் திரும்பி நிற்கிதான் தெரியல, உருவம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கு. இதில் வந்து பக்கா இதில் ஆக்சுவலாக அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இருக்கியா. இதில் எதுலேயுமே அது கையை வச்சுக்கல. ஏடா ஒரு மனுஷன் நிற்கிறானே, ஒரு பக்கம் கை இருக்கே, இன்னொரு பக்கம் கை இல்லைன்னா அசிங்கமாக இருக்குமே, அதுக்காகவாவது ஓகே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த நாய் சேகர் படத்தில் வடிவேல் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் சீம்லெஸ்ஸாக கிரியேட் பண்ணிருக்கு. அதுலேயும் டிஷர்ட் சீம்லெஸ்ஸாக இருக்குது. பட் போஸ்டரையே மாற்றிடுச்சது. ஏன்றது வந்து ஆளையே மாற்றிடுமா, போஸ் லிட்ரலி இந்த போஸே மாறிடுச்சு. இதில் வந்து டிஷர்ட் ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பக்காவாக க்ரியேட் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஆனால் அது அந்த ஆள் மாதிரியே இல்லைங்க. அது கையும் பார்த்தீங்கன்னாக்கா பாதி கட் ஆகிட்டுருக்கு, வலது கை. போஸ் நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பரவாயில்ல. பட் லெஃப்ட் சைடில் வந்து ரைட் கையை சுத்தமாக கட் பண்ணிச்சு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவுக்கு பிளட்டாக இருக்க மாதிரி இருக்குது விரல்லாம். பட் ஓரளவுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா மேட்ச் பண்ணியிருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தாக்கா பச்சையாக மாட்டிக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மாற்றிருக்க ஷர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், இருங்க சாம்சங்கில் சேவ் பண்ணுவோம். ஏன்னா இது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குது. பிக்சலில் வந்து நம்ம அந்த பழைய இதுலேயே வந்து திரும்ப மேட்ச் பண்ணி இன்னொரு டிஷர்ட் ரிமூவல் ஆக்டிவிட்டி பண்ணி பார்ப்போம். ஆனால் பிக்சலில் ஆக்சுவலாக வந்து அன்செலக்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் பண்ணது வந்து டீசெலக்ட் பண்ண முடியும். நீங்கள் அதாவது சப்ட்ராக்ட்ன்ற கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் வந்து தூக்கிடுவது. ஸோ இப்போ அதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகாது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பேட்சஸ் எல்லாம் வந்து தூக்கியாச்சு. இதெல்லாம் தூக்கிட்டு இது திரும்ப ரீஜென்ரேட் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த சைட்லேயே இவரோட டிஷர்ட்டை திரும்ப மாற்ற வைக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கூகுளில் தூக்கியாச்சு. இப்போ சாம்சங். ஆனால் ஆக்சுவலாக சாம்சங் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக, எனக்கு அதை பார்த்தா டவுட்டே வருது. நான் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். ஓகே, கூகுளும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி ரிங்கிள்ஸ்லாம் செம்மையாக கொடுத்துருக்கு. அந்த ஜெர்சி மெட்டீரியலில் வந்து போட்டாக்கா ஃபுல்லாக ரிங்கிள்ஸாக இருக்கும். அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, என்னையா போக நல்ல சட்டை, கொஞ்சம் சுமாரான சட்டை, அப்புறம் ஒரு உள்பனியனு. இது 3 விரல் தான் இருக்குது, ஒரு விரல காணும். அயலான் டேய் என்னங்கடா அது தப்பான விரல் காமிக்குது. டேய் இது என்ன பிச்சைக்கார சட்டை மாதிரி இருக்குது. ஏய் பரவாயில்ல, இது முன்பாடு பண்ணினாவது பரவாயில்ல. இது வந்து 10 வருஷம் துவைக்காத பண்ணின மாதிரி இருக்குது. ஏண்டா இது என்ன குட் பேட் அக்லியா? குட் பேட் அக்லி அண்ட் ஒஸ்ட்டு. ஓகே, சாம்சங் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இதே வேலையை சாம்சங் இப்போ இருக்க டிஷர்ட்டை திரும்பவும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கும். என் ட்ரெஸ்ஸே வாங்காமல் ஒரே டிஷர்ட்டில் இது மாதிரி மாற்றி ஏஐலேயே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல. என்ன ட்ரெஸ் வேணுமோ அதை மாற்றி இதுலேயே போட்டு. ஓகே, இப்போ கூகுள்லேயும் செலக்ட் பண்ணியாச்சு, சாம்சங்லேயும் செலக்ட் பண்ணியாச்சு டிஷர்ட்டை.
இப்போ ரெண்டுத்துலேயும் எந்த அளவு இந்த கையை எடுக்கிறத விடவே மாட்டேங்குதியா அந்த கூகுள். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு. ரெண்டுத்தையுமே தூக்கி பார்த்துருவோம். ஓ, கூகுள் வந்து 2 தடவை மாற்றிட்டேன், எதான் நோயின்னு படா அப்படின்னுச்சு. அது காரி துப்பிடுச்சு கூகுள். இதுக்கு மேலாம் பண்ண முடியாது. இருக்கிறது டேய் என்னங்கடா இது? ஏங்க போட்டிருந்த சட்டையை அவுத்து ஆக்சுவலி அது தப்புங்க. இது எனக்கு தெரிஞ்சு சாம்சங் ஷூட் அட்ரஸ் திஸ். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த கால் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது பாருங்கள். காலுடைய திக்னஸுக்கும் இந்த திக்னஸுக்கு 6 பேக் பாடி இருக்காது, ஒல்லியான உடம்பு தான் இருக்கும். ஸோ அந்த ஒல்லியான உடம்புக்கு ஷோல்டரும் இந்த அளவுக்கு தான் இருக்கும்ன்றத ப்ரொபோர்ஷனேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் டேய் சட்டையை அவுத்துட்டாடா. நல்ல வேலை நான் டிஷர்ட்டை செலக்ட் பண்ணேன். இது என்னங்கடா, இது ஆக்சுவலி ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்சு. சீரியஸாக இதை யாரெல்லாம் தூக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ, தூக்கணும்னா டிஷர்ட்டை தூக்குறத சொல்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி பேர் பாடியாக அதை ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஆப்ஷனாக எனக்கு தெரியுது. அதை பண்ணக்கூடாது இது சாம்சங் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா ஏஐ வந்து இந்தளவுக்கு ரீச் ஆகாத போதே நம்ம ஊரில் வந்து நகரப்படி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுல் பேக்ரவுண்ட் செலெக்ஷன் கூகுளில் ஆகிடுச்சு, சாம்சங்கில் ஆகலை. சாம்சங்கில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாலும் அது வந்து தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி மாட்டேன், பிரித்து 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 வைப்போம்மாமா அப்படின்னு சொல்லி பார்ட்டாக நீயே எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல சாம்சங் கூகுள் வந்து எனக்கு தெரிஞ்சு கூகுள் ஆக்சுவலாக வந்து செலெக்ஷன் வந்து பேக்ரவுண்ட் செலெக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்க மாதிரி தோணுது இதில் மட்டும். இதுக்கு முன்னாடி கையெல்லாம் வெட்டி தான் ஸ்டில் என்ன செலக்ட் பண்ணாலும் போக மாட்டேங்குது பாருங்கள். இது ஃபுல் பேக்ரவுண்ட் டெலிஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது சாம்சங்கில். அங்கங்கே பேச்சஸ், பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சுருக்குது. அந்த சைடில் டேய் அது என்ன மனுஷனா ஏலியனா? எனக்கு என்னமோ அது ஸ்டார் வார்ஸ் படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வருவாங்க, வெள்ளை கலரில் சூட் போட்டுட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம், அது மாதிரி ஒரு கேரக்டரை ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் வித் ப்ளூ கலர் டிஷர்ட்டு, டவுசருக்கு பதிலாக வந்து அது வடிவேல் ஒரு படத்தில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பார் இல்லையா, ப்ரௌன் ஷார்ட்ஸு, அது மாதிரி ஒன்று பெப்பர் பேன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு. பேக்ரவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு சீனிக் பேக்ரவுண்ட் ஒன்று போட்டு முன்னாடி அவனை தூக்கி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. பட் அந்த ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டும் சரி, மண்டையும் சரி, ஷார்ட்ஸும் சரி, காலை காணவே காணும், கட்டக்கால் மாதிரி ஆக்கியிருக்கு. என்னமோ போட்டு சொதப்புன்னு சொதப்பி ஒரு உருவம். ஆக தூரத்துலேருந்து பார்க்குறது இது ஏதோ பதற்குள்ளே பார்த்தா எப்படி திரும்ப இருக்குது, பதற்குள்ளே எவ்வளோ பாத்ரூம் போயிருந்தவன் ஏந்திரிக்கிற மாதிரி இருக்குது. கையும் காணும் காலையும் காணும், டிஷர்ட்டு ஷார்ட்ஸையும் மட்டும் பனிமலை காமிச்சிருக்கு. இதில் கூகுள் இதில் வந்து ஓகே, இதில் வந்து டவுசரும் அவாய் செருப்பையும் பார்த்துட்டு இவர் வெக்கேஷன் வந்திருக்காருன்னு பின்னாடி வெக்கேஷன் அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி. ஆக்சுவலாக இதில் செம காமெடி என்னென்னா, அந்த கேட்டுக்கு பின்னாடி இருந்த லைட்டை வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் லைட்டாக மாற்றி எலக்ட்ரிஷியன் ஒர்க்கும் சேர்த்து பார்த்துருக்காரு சாம்சங்கு. இந்த சைடில் சுத்தமாக ஒரு அது ஆளாக ஏலியனானே தெரியல, அப்படி ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கு கூகுள். இது ஓகே பரவாயில்ல. என்ன கை காலெலாம் கொஞ்சம் வந்து மெல்லிஸாக பென்சிலில் போட்ட மாதிரி. லெஃப்ட் கை பார்த்தீங்கன்னா பாதி கையை காணும். ஆக்சுவலாக இதில் என்ன மேட்டர்னா, சாம்சங்கும் சரி கூகுளும் சரி, கூகுளில் ஃபுல்லாகவே க்ளவுடில் தான் போய் இந்த ஒர்க் ஃபுல்லாக நடக்குது. ஸோ இன்டர்நெட்டும் முக்கியம், க்ளவுடில் மட்டுமே பண்ண முடியும் இந்த விஷயத்தை. ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணி கூகுளில் ஃபோட்டோஸ்க்கு அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த எடிட்டிங் ஆப்ஷனே உங்களுக்கு கொடுக்குது. சாம்சங்கில் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாக்கா, ஃபோட்டோஸை ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியும். நெட்டு மட்டும் கனெக்ட் ஆகிட்டு உங்கள் ஃபோனுக்குள்ளேயே இருக்க ஃபீச்சர்ஸை வச்சு அதை வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. வேணும்னா ஆன்லைனில் க்ளவுடுக்கு இதை கொண்டு போயும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க சாம்சங்கில். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபோனுக்குள்ளேயே வச்சு எடிட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். வர்ற வரைக்கும் வச்சு சந்தோஷப்பட்டு போயிடலாம். நீங்கள் க்ளவுடு கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களுடைய க்ளவுடில் ஒரு மெட்டா டேட்டாவாக அவங்கக்கிட்டையும் இருக்கும். அது உங்களுக்கே ஒரு காலத்தில் வந்து சேஃப்டி இல்லாமலும் இருக்கலாம்.